கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸை சேஃபாக வச்சுக்க கூகுள் ஃபோட்டோஸில் பேக்கப் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இப்போ ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. இதில் முக்கியமாக ஃபோன் யூசர்ஸ்க்கு பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த சேஞ்சஸ் யாருக்குன்னா, கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் இருந்து ஃபோட்டோஸ் பேக்கப் பண்ணுறவங்களுக்கு. முன்னாடி என்ன பண்ண முடியும் தெரியுமா? கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபோட்டோஸை கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி அங்கேருந்து கூகுள் ஃபோட்டோஸ்க்கு கொண்டு வர முடியும். ஆனால் இப்போது அந்த டிரைவ் வழியாக கூகுள் ஃபோட்டோஸ்க்கு கொண்டு வர மெத்தட் மாற்றம் வந்திருக்கு. ஏன் இந்த சேஞ்ச் அப்படின்னா, ஒரே ஃபோட்டோ கூகுள் டிரைவ்லையும் கூகுள் ஃபோட்டோஸ்லையும் இருந்தால் டூப்ளிகேட், சிங்க்கு, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே கன்ஃபியூஷன் வரும். அதனால் அந்த ப்ராசஸை கூகுள் மாற்றியிருக்கு. இப்போது கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபோட்டோஸ் கூகுள் ஃபோட்டோவில் வைக்கணும்னா டைரெக்டாக கூகுள் ஃபோட்டோ வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம். அதனால் பயப்பட வேண்டாம். உங்கள் ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? வழக்கம் போல் ஆப்ஸ்லேயே பேக்கப் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த சேஞ்ச் முக்கியமாக கம்ப்யூட்டரில் இருக்கும் கூகுள் டிரைவ் வழியாக ஃபோட்டோஸை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு மட்டும். இந்த மாதிரி டே டு டே டெக் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க.